அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கொஸ்டின் வந்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த டெரிவேஷன்ஸ்னு சொல்றாங்க பாத்தீங்களா, நிறைய ஸ்டெப்ஸ் போட்டு எழுதுறது, அது பிடிக்குமா? தியரி மாதிரி வேர்டிங்ஸ்ல எழுதுவோம்ல, இங்க நாம படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுறது, அது பிடிக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டுங்க. அநேகமா இப்போ உங்களுக்கு படிச்சு எழுதுற மாதிரியான வேர்டிங்ஸ் இருக்கிற தியரி கொஸ்டின்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல கூட படிச்சு எழுதுற மாதிரி நிறைய உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். உன்னோட எண்டில் உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சில கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, ஃபிக்ஸடா ஒவ்வொரு பொருளுக்கு இவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கும். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு ஃபிக்ஸடாக கான்ஸ்டண்ட்டாக நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கும். அதுக்கு என்ன டைமென்ஷனல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். இது ஒரு இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ், நோட்ஸும் இங்கேயே இருக்குது, படிச்சுக்கணும். இதே மாதிரி நிறைய நோட்ஸ் இங்கே இருக்குது, அதை படித்து வச்சுக்கணும். சரிங்களா? இந்த டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிற கேபிட்டல் ஜி, ஃப்ளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச், இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது போக இன்னும் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் படிச்சுக்க வேண்டியது. அதாவது இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 6 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்க்குறோம். டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கிற கான்ஸ்டன்ட்டு. அதில் 3க்கு வந்து நோட்ஸ் இருக்குங்க, படித்து எழுதுகிற மாதிரி. இன்னும் 3 வந்து ரொம்ப சிம்பிளாக முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படித்து எழுதுகிற ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு செக் பண்ணுறக்காக. ரைட். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு ஒன்று நம்ம படிக்க போகிறோங்க. அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்யூட் வந்து ஒரு பார்ட்டு, அதில் இருக்கிற ஒரு டைட்டில் வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னாசிட்டி, விஸ்காசிட்டி. சரிங்க. அதில் ஒரு கான்ஸ்டன்ட் வருது, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஈட்டா அதுக்கான சிம்பிள். விஸ்காசிட்டினா என்னன்னு சொல்லிடலாங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நிறைய கண்டெய்னர் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு கண்டெய்னரில் வாட்டர் ஃபில் பண்ணாங்க. செகண்டு கோகனட் ஆயில், அதுக்கடுத்து கேஸ்டர் ஆயில் விளக்கு எண்ணெய், அதுக்கடுத்து கிளிசரின் வச்சுருக்காங்க. இதில் எல்லாத்தையும் உங்கள் விரலை வச்சு மூவ் பண்ண வைக்கிறாங்க. எது உங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. எதில் இருக்கும்? வாட்டரில். பாக்கியெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு போக போக அதிகமாக இருக்கும். யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப மூவ் பண்ணுறதுல அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளிசரினுக்கு இருக்குங்க. ஏன்? அதோட விஸ்காசிட்டி அதிகம். அந்த கேரக்டர் தான் இப்போ நமக்கு முக்கியமாக நம்ம பேச போகிறோம். கரெக்டுங்களா? ரைட்டு. என்ன இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்காசிட்டினா என்ன, அங்கே இருக்கிற விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் வழியாக லிக்யூட் ஒன்று போயிட்டுருக்குங்க. அந்த லிக்யூடு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த ஃப்ளூயிட்டோட வேற வேற லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று இன்னொன்று டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம கரண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுது மூவ்மெண்ட்டுக்குன்னு படிச்சிருக்கோம். அந்த ஐடியா தாங்க இதுக்கு. இதோட வேற வேற லேயர்ஸு மூவ்மெண்ட்டுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை, ஃப்ரிக்ஷனை கொடுக்குது. அதுக்கு விஸ்காசிட்டின்னு பேருங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு விஸ்காசிட்டின்னு பேரு. அதில் வர்ற கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இப்போ ஒரு 2 மார்க் அதை பார்க்கலாங்களா? இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் எக்ஸிட்டிங் பிட்வீன் தி லேயர்ஸ் ஆஃப் ஏ moving fluid is viscosity. So viscosity is defined as the property of a fluid to oppose the relative motion between the layers. Relative motion னா ஒரு லேயரை பொறுத்து இன்னொரு லேயர் மூவ் பண்ணுறதை டிஸ்டர்ப். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோக்ஸ் லால சொல்கிறாங்க. ஃபார்முலா புக்கில் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டாக்கு இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் ஸ்டோக்ஸ்லா யூஸ் பண்ண போகிறோம். சான்ஸ் கிடைக்கும் போது புக்கில் இருக்கிற ஃபார்முலாவை பார்க்கலாம். ரைட். இப்போ ஸ்டோக்ஸ்லால யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா, அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் எஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வருது. எஃப் ஈக்குவல் டு 6 π ஈட்டா ஆர்வி
அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டெரிவேஷன் இப்போ போட போகிறோம். இதில் எஃப்ங்கிறது விஸ்கஸ் ஃபோர்ஸ், 6πங்கிறது இங்கே வர்ற கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ, ஈட்டா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் தி லிக்யூட். இதுக்கு தான் டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நாம் தேடி வந்த டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். ஆர் ரேடியஸ், வி வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி கொஞ்சம் ஸ்பெஷலுங்க, ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன், லென்த் அதிகமாக இருக்கிற ஒரு கண்டெய்னர், கிளாஸில் செஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, ஹைலி விஸ்கஸ் இருக்கிற ஒரு லிக்விட் எடுத்துட்டாங்க. யாருங்க ஹைலி விஸ்கஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள்? கிளிசரின் எடுத்தாச்சு, ரைட்? அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இங்கே ஒரு அயன் பால் எடுத்துட்டாங்க, அதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர். இப்போது அந்த அயன் பால் அது கீழே இறங்க ஆரம்பிக்கும். இடையில இந்த லிக்யூடுக்கு விஸ்கஸ் நேச்சர் இருக்குங்களா, அப்போ அது ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அப்போஸ் பண்ணுங்களா? அதனால் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஃபஸ்ட்டு ஸ்பீடாக இறங்கின இந்த அயன் பால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகி ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கீழே இறங்கும். அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு டெர்மினல் வெலாசிட்டின்னு பேர். ஒரு 2 மார்க். நிறைய அந்த வேல்யூ ஆரம்பத்தில் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய இருக்குது, போக போக குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூவில் அது கீழே இறங்க ஆரம்பிக்குது. அதுக்கு டெர்மினல் வெலாசிட்டின்னு பேர். டெஃபினிஷன் பாருங்கள், த மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அக்யூர்டு பை அ பாடி while falling freely through a viscous medium is called terminal velocity. ஃப்ரீலினா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுவாக கீழே இறங்குது. இது ஒரு 2 மார்க் படிச்சுக்கலாங்களா? ரைட், ஓகே. இப்போது ஃபார்முலா, ஸ்டோக்ஸ் லா ஃபார்முலாக்குள்ளே நம்ம போக போகிறோம். அதில் வர்ற விங்கிறது டெர்மினல் வெலாசிட்டி. சம்டைம்ஸ் இதை விடி அப்படின்னு கூட யூஸ் பண்ணுவாங்க, டெர்மினல் வெலாசிட்டி அப்படிங்கிற சென்ஸ்க்காக. ரைட், இப்போ ஃபார்முலா இருக்க எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இப்போது டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகலாங்களா? டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா அது இருக்கிற மாதிரி ஒரு பேசிக் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கணும். நான் ஈட்டா இருக்கிற மாதிரி ஃபார்முலா எழுதியாச்சு. தென் அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஈட்டா இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாங்களா? ஈட்டாவை மட்டும் வச்சுட்டு பாக்கியெல்லாம் சைடு சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த பக்கம் போனால் டிவைடாக மாறிடும். இனி இதில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நாம் டைமென்ஷனல் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். எஃப்க்கு பதிலாக என்னங்க டைமென்ஷனல் ஃபார்முலா வரும்? எம்எல் டி பவர் -2. நிறைய இடத்துல வருது, அதனால் கொஞ்சம் எஃப்க்கு பார்த்து வச்சுக்கணும். 6π நியூமரிக்கல் வேல்யூ, ஸோ நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. ஆர் ரேடியஸ், 1 டைப் ஆஃப் லென்த், அதனால் எல் போட்டேன். வி டெர்மினல் வெலாசிட்டி, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எல் டி பவர் -1 அப்படிங்கிற சிம்பிளான வெலாசிட்டி. இனி இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? என்ன நடக்குது, ஒரு எல் கேன்சல், இந்த எல் மேலே போச்சுன்னா எல் பவர் -1, எம் எல் பவர் -1. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? டீக்கு இங்கே -1 இருக்குது, மேலே போனால் +1. ஆல்ரெடி அங்கே ஒரு -2 இருக்குது, இங்கே +1, ஃபைனலாக -1. என்னாச்சு? டி பவர் -1. இப்போ ஈட்டாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா எம் எல் பவர் -1 டி பவர் -1. அடுத்து நாம் பார்க்க போகிறது எலாஸ்டிக் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது எந்த பார்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அங்கே வருது. அதில் இருக்கிற ஒரு பேசிக்கான டெஃபினிஷன் என்னென்னா ஸ்ட்ரெஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? என்ன அப்படி இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நான் இப்போது என்ன எடுத்துக்கிறேன், ஒரு ரப்பர் எடுத்துக்கிறேங்க. இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸை கொடுத்து நான் இழுக்கிறேன், 2 ஃபிங்கர்ஸை வச்சு ரப்பரை இழுக்கிறேன். என்னோட எய்ம் என்ன, இந்த ரப்பரோட நேச்சரை எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது. அப்போ நான் கொடுத்த ஃபோர்ஸுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா டிஃபார்மிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. அதோட சேஃபை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் இல்லைங்க ஃபார்மை, அதனால் அதுக்கு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். நாம் எந்த அளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த மெட்டீரியலும் எகெயின் பழைய நிலைமைக்கு ரீகெயின் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அதுக்கு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு பேருங்க, ரெஸ்டோரிங் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நாம் அதோட சேஃபை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், அது நமக்கு ஆப்போசிட்டாக பழைய பொசிஷனை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ இதுதான் இங்கே நடக்கிற விஷயம், சரிங்களா?
சரிங்க. இப்ப பாருங்க ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்க்கலாம். when your body is subjected to such a deforming force, நாம அந்த புடிச்சு இழுக்கிறோம் ரப்பர் பேண்டை, and internal force is developed in it, எதுல அந்த ரப்பர் பேண்ட்ல ஒரு internal force வருது, is called as restoring force. அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் யூனிட் ஏரியால ஆக்ட் பண்ணா அதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ். அவ்வளவுதாங்க. ஃபார்முலாவா எழுதுனா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிம்பிள் வந்து சிக்மா எஃப் பை ஏன்னு வச்சுக்கலாங்க. இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே. எங்க பார்த்தோம்? ப்ரெஷருக்கு பார்த்தோம் இதே மாதிரி ஃபார்முலா. எஃப் பை ஏன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? சேம் அதே தான் இங்கே. சிக்மாங்கிற சிம்பிள் புதுசா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இழுத்தமா, ரைட், ஆரம்பத்தில் அது இந்த லென்த்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லுங்கிற லென்த்தில் இருக்கு. நாம் ஃபோர்ஸை கொடுத்து இழுத்ததுக்கு அப்புறம் அதோட லென்த்து கொஞ்சம் மாறிடுச்சு. எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்துச்சு லென்த்து? டெல்னா ஸ்மால்னு அர்த்தங்க. ஸோ லென்த்தில் ஏற்பட்ட ஸ்மால் சேஞ்ச் அப்படிங்கிறக்காக தான் டெல் எல் வச்சுருக்காங்க. எவ்வளோ சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டேர்ம் வந்து ஸ்ட்ரெயின். எப்சிலான் அதுக்கான சிம்பிள்ங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஸ்ட்ரெயின் மெஷர்ஸ் ஹவு மச் an ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்ட்ரெச்சன்டு. ஸ்ட்ரெச்சன்னா இழுக்கிறது. ஆர் டிஃபார்ம்டு. லென்த்தில் அதிகமாகலாம், இல்லை வால்யூமில் அதிகமாகலாம், இல்லை அதோட சேஃப் வந்து அதிகமாகலாம். இதில் எது வேணால் நடக்கலாங்கிறதுக்காக டிஃபார்ம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? when a force is applied, நாம் ஒரு ஃபோர்ஸை கொடுத்தப்போ அதில் ஏதாவது ஒன்று மாறலாம், அதுக்கு டிஃபார்ம்னு பேருங்க. அது எந்த அளவு மாறுச்சு அப்படின்னு அளக்கறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயின் டீல்ஸ் வித் எ ஃப்ராக்ஷனல் சேஞ்ச். ரொம்ப சின்ன சேஞ்ச் அங்கே நடக்குது பார்த்தீங்களா, அதோட சைஸில், அதை பற்றி சொல்லுது. இன் அதர் வேர்ட்ஸ் டெஃபினிஷன் மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயின் மெஷர்ஸ் தி டிகிரி ஆஃப் டிஃபார்மேஷன். எந்த அளவுக்கு அது சேஞ்ச் ஆச்சுன்னு காட்டுறதுக்கு இதாகுது. ஸோ இதுக்கு ஃபார்முலா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயினுக்கு எப்சிலான் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டைமென்ஷன். நான் லென்த்தை மட்டும் எடுத்திருக்கேன். பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஸ்டார்டிங்கில் என்ன லென்த் இருந்துச்சு. இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்க. சேஞ்ச் இன் லென்த்னாலும் ஒன் டைப் ஆஃப் லென்த் தான், இனிஷியல் லென்த்னாலும் ஒன் டைப் ஆஃப் லென்த் தான். ஸோ எல் கேன்சல். என்ன சொல்ல வரீங்க ஃபைனலாக? இந்த ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இல்லை, அதனால் இதை டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு வச்சுக்கலாங்க. இது மாதிரி ஃபிசிக்ஸில் நிறையா இருக்குது. நம்ம என்ன டைட்டில் இப்போ பார்த்துட்ருக்கோம்? டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் பார்த்துட்ருக்கோம். டைமென்ஷனல் இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி டைமென்ஷன் இல்லாத குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே முக்கியம். சரிங்க, இப்போ நாம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அப்படின்னு ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். இது ரெண்டுக்கு இடையில ரேஷியோ எடுத்தா, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை டிவைடட் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அல்லது எலாஸ்டிக் கோஎஃபிஷியன்ட்னு பேருங்க. இதுதான் நம்ம தேடி வந்தவர். சரிங்களா? இந்த எலாஸ்டிக் கோஎஃபிஷியன்ட்ல 3 டைப் இருக்குங்க. ஒன்று வந்து யங்ஸ் மாடுலஸ், அப்புறம் ரிஜிடிட்டி மாடுலஸ், அதுக்கு சிம்பிள் வந்து ஈட்டா போட்டு ரிஜிடிட்டி அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பல்க் மாடுலஸ். மொத்தம் 3 டைப் இருக்குது. இது எல்லாத்தையும் நாம் தனித்தனி கொஸ்டின்ஸாக படிச்சுக்கலாம். இப்போ நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா வேணுமா, அங்கே போகலாம். எலாஸ்டிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஃபார்முலாவில் யார் வராங்க? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு வருது. அதில் ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இல்லை. இப்போது ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா தான் எலாஸ்டிக் கோஎஃபிஷியன்ட்டுக்கு. இதே மாதிரி தானே பாக்கி இருக்கிற 3 டைப்பு எலாஸ்டிக் கோஎஃபிஷியன்ட்டும். இப்போ இதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா வருதுங்கிறது தான் இங்கே சீக்ரெட். யாருக்கெல்லாம் பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எலாஸ்டிக் கோஎஃபிஷியன்ட், அப்புறம் 3 டைப்பு எலாஸ்டிக் கோஎஃபிஷியன்ட், மொத்தம் 5 பேர்த்துக்கு ஒரே டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன இருக்குதோ அதுதான். ரைட், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா நான் சொல்கிறேன், அதை வச்சு பாக்கிக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். எஃப்க்கு ml(t⁻²), ஏரியாவுக்கு L², லென்த் இன்ட்டு பிரெத்து. ஒரு எல் கேன்சலுங்களா? இந்த எல் மேலே வந்தால் L⁻⁻1. என்ன நடக்குது?
இந்த 5 பேத்துக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா m l power minus 1 t power minus 2. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்ஸ்டன்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் g. அது எங்கே வருதுன்னா லா ஆஃப் கிராவிடேஷனில் வருது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குது அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை யூனிவர்சல் லா அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங். நான் m1 அப்படிங்கிற மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அஸ்யூம் பண்ணிக்கிறேன், சன்னுன்னே வச்சுக்கோங்க. இன்னொரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது m2, அதோட மாஸ் எர்த்துன்னு வச்சுக்கலாங்களா. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இவங்க 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, அவங்க 2 பேர்த்தோட மாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அடுத்தது அவங்க 2 பேர்த்துக்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். டைரக்ட்லினா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இன்வர்ஸ்லினா 1/ன்னு வரும் அப்படின்னு ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க. இதைத்தான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? The strength of this force of attraction was found to be directly proportional to the product of their masses. யாருக்கு? m1 m2ன்னு சொல்கிறாங்க. And inversely proportional to the square of the distance between them, that is 1/r². இதை வச்சு நம்ம ஃபார்முலா ஃபார்ம் பண்ணி g கால்குலேட் பண்ணலாங்களா? இந்த g கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கணும். f equal to டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக நீக்கிட்டேன். ஸோ எனக்கு கான்ஸ்டன்ட் வந்துருச்சு, அது கேபிட்டல் G m1 m2/r². நமக்கு என்ன வேணுங்க? கேபிட்டல் G. சைடு சேஞ்ச் பண்ணால் f(r²)/m1 m2. இனி இதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா கொடுக்கலாங்களா? ஃபோர்ஸுக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா? m l t power minus 2. r டிஸ்டன்ஸு, ஒன் டைப் ஆஃப் லென்த்து, ஸோ l² டிவைடட் பை மாஸ் தான். நாங்கள் 2 டைம் இருக்கா, m1 m2ன்னு 2 டைம் இருக்குது. மாஸ்க்கு கேபிட்டல் M யூஸ் பண்ணுறேன், m². என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற ஒரு எம்மும் மேலே இருக்கிற ஒரு எம்மும் கீழே இருக்கிற ஒரு எம்மும் கேன்சல். இந்த m மேலே வந்தால் என்ன ஆகும்? m⁻⁻1ன்னு மாறிடும். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கேபிட்டல் G m⁻⁻1 l³ t⁻⁻2. அவ்வளோதாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார எழுதியாச்சு. இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. என்னன்னு பாருங்க, mlt நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுவோமா, அப்படியே எழுதிக்கோங்க. பேசிக், அப்புறம் 1 2 3 போட்டுக்கோங்க. 1 2 3 கார்னர் 2 மைனஸ் மைனஸ். இது ஒரு மெத்தட் ஷார்ட்கட் ஞாபகம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. அடுத்த குவான்டிட்டி போகலாங்களா? நெக்ஸ்ட் இருக்கிற குவான்டிட்டி என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டினாலே l⁻⁻1 முடிச்சிடலாம். ஆனால் நம்ம ஒரு புது ஃபார்முலா கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஃபார்முலாவை பார்க்கலாம். c = நியூ லாம்டா. இதுதான் நான் கற்றுக்கிற போகிற நியூ ஃபார்முலா. இதில் நியூங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, சம்டைம்ஸ் எஃப்னு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீக்வன்சிக்கு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியடுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். இதை வச்சு ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷனல் ஃபார்முலா t⁻⁻1 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லாம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த்து. நம்மளை பொறுத்த வரைக்கும் 1 டைப் ஆஃப் லென்த். சரிங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சிக்கு இதே ஃபார்முலா சேஞ்ச் பண்ண வேண்டாம். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் சி. நியூக்கு என்ன? t⁻⁻1. லாம்டாக்கு என்ன? லென்த்து தான், நாங்கள் வேவ் லென்த்து, அதனால் எல். ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. l⁻⁻1. தட்ஸ் ஆல். உங்களுக்கு ப்ராப்பராக வேணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு m⁻0 l⁻⁻1 அப்படின்னு வச்சுக்கலாங்க. அடுத்து இருக்கிறது பாருங்க, எனர்ஜி. எனர்ஜியை நாம் ஏகப்பட்ட டைம் பார்த்துருக்கோம். E = F × S.
ஒர்க்குக்கான ஃபார்முலா வச்சு பார்த்துருக்கோம். அப்புறம் E ஈக்குவல் டு ஹெச் நியூ இந்த ஃபார்முலா வச்சும் பார்த்துருக்கோம். E ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜியா half mv² வச்சு பார்த்துருக்கோம். E ஈக்குவல் டு mgh இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு புது ஃபார்முலா வச்சு இப்போ ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபார்முலா படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ். அது என்னன்னா E ஈக்குவல் டு mc²ன்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலா. அதாவது மாஸ் எனர்ஜி ஈக்குவலண்ட்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. மாஸை எனர்ஜியாக மாற்றலாம், எனர்ஜியை மாஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத இதோட பேசிக் கான்செப்ட். ஓகே, இதை வச்சு இப்போ ட்ரை பண்ணலாங்களா? இந்த ஃபார்முலா நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எம்க்கு கேபிட்டல் எம் டைமென்ஷனல் ஃபார்முலா. சீனா என்ன சொன்ன? வெலாசிட்டி ஆஃப் லைட்டு LT⁻⁻1, இன்னொரு வாட்டி LT⁻⁻1. எல்லாம் கன்சல்டேட் பண்ணிக்கலாங்களா? M LT, M ஒன்னே ஒன்று தான் இருக்குது, L 2 இருக்குது, L², T 2 இருக்குது மைனஸில், ஸோ T⁻⁻2 எனர்ஜிக்கு ரெடி. ஒரு புது ஃபார்முலா நாம் கற்றுக்கிட்டோம். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வாங்க அடுத்து. ஏற்கனவே நாம் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். என்னென்னா E ஈக்குவல் டு ஹெச் நியூ யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால் நாம் இப்போ மெத்தடை மாற்றிட்டு வேறு ஃபார்முலாக்கு போகலாங்க. டி ப்ராக்லி வேவ்லென்த் அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. கெமிஸ்ட்ரியில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. லாம்டா ஈக்குவல் டு h/mv அப்படிங்கிறது இதுக்கான ஃபார்முலா, வேவ்லென்த்துக்கான ஃபார்முலா. எம்விங்கிறது வேறு என்னங்க? மொமெண்டம் தான். அதை வச்சும் ஃபார்முலா சொல்கிறது உண்டு. எனக்கு என்ன வேணும்? இதில் ஹெச் வேணுங்களா? ஹெச் இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாமா? ஹெச் ஈக்குவல் டு லாம்டா எம்வி நம்மகிட்ட இருக்கிற ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? லாம்டானா வேவ் லென்த்து, அதனால் எல். எம் மாஸ், அதனால் கேபிட்டல் எம். வி வெலாசிட்டி, அதனால் LT⁻1. எல்லாத்தையும் ஒரு ஆர்டர் பண்ணிக்கலாங்களா? எம் LT பேசிக்கு, ஸ்கொயர் ப்ராக்கெட் வேணால் போட்டுக்கோங்க. M ஒன்னே ஒன்று இருக்குது, L 2 இருக்குது, ஸோ L². T 1 தான் இருக்குது, T⁻⁻1. அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நம்ம 6 ஃபிசிக்கல் குவான்டிட்டி பார்த்துருக்கோம். அதில் 3க்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் படித்து மெமரைஸ் பண்ணி நீங்கள் எழுதி பார்த்துக்கணும். கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். +1 +2 2 வருஷத்துக்கு சேர்த்தி. பாக்கி இருக்கிற 3 ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். பட் ஃபார்முலா புதுசாக கிடைக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, எழுதி பார்த்துருங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பரிமாணமுள்ள மாறிலிகள் அப்படிங்கிற டைட்டிலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, வருவித்தல்னு சொல்கிறாங்க இல்லைங்க, டெரிவேஷன், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்லை தியரின்னு சொல்கிறாங்களா, நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதுகிற பகுதிங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு ஒரு டவுட். சரிங்களா? மேக்ஸிமம் இப்போ உங்களுக்கு வந்து அந்த தியரி மனப்பாடம் பண்ணி பேராகிராஃபாக எழுதுகிறாங்களா வார்த்தைகளில், அதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் +1 முடியும் போது உங்களுக்கு டெரிவேஷன்னு மேக்ஸு சம் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவாங்களா, அதுதான் பிடிக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் +1ஓட எண்டில். ரைட், இப்போ இன்றைக்கி மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் நிறைய இருக்க போகுது. நம்ம மொத்தம் 6 பரிமாணமுள்ள மாறிலிகள் பார்க்க போகிறோம். மாறிலினா அதுக்கு மாறாத மதிப்பு இருக்கும், நிலையான மதிப்பு அதுக்கு இருக்கும், அதுக்கெல்லாம் பரிமாண வாய்ப்பாடு இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. மொத்தம் நம்ம பார்க்க போகிற 6 இயற்பியல் அளவைகளில் 3க்கு வந்து நம்ம நிறைய வேர்டிங்ஸ் கொடுத்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த 3 வந்து ரொம்ப டக்குன்னு சிம்பிளாக ஃபார்முலாவோட முடிச்சுற மாதிரி வச்சுருக்கோம். நம்மளோட எய்மு பரிமாண வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறது. யாருக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? சில மாறிலிகளுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்க. இப்போது 2 மார்க் கொஸ்டினில் பரிமாணம் உள்ள மாறிலிகள் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, எந்த இயற்பியல் அளவுகளுக்கு பரிமாண வாய்ப்பாடும் நிலையான மதிப்பும் இருக்குதோ அவை பரிமாணம் உள்ள மாறிலிகள் என அழைக்கப்படுகிறது. அதுக்கு உதாரணம் வந்து பொது ஈர்ப்பியல் மாறிலி கேபிட்டல் G, ஃப்ளாங்க் மாறிலி H. இது வந்து புக்கில் கொடுத்துருக்கிறது. இது போக நம்ம இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். சரிங்க, அடுத்த விஷயத்துக்கு போகலாங்களா?
நாம பருப்பொருட்களின் பண்புகள் அப்படின்னு ஒரு பாடம் படிப்போம் பின்னாடி. சரிங்களா? அதுல ஒரு பகுதி வரும். அதுல பாய்மங்கள்னு சொல்ற திரவம் இருக்கு பாத்தீங்களா? அதை பத்திய விஷயம் தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுல வர்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாகுநிலை அப்படின்னு சொல்றாங்க. பாகுநிலைனா வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா. அடுத்த பாத்திரத்துல வந்து தேங்காய் வச்சிருக்காங்க. அடுத்த பாத்திரத்துல கிளிசரின் வச்சிருக்காங்க. உங்களை என்ன செய்யறாங்கன்னா இதுக்குள்ளார ஒரு விரலை விட்டு இப்படி இப்படி வேகமா மூவ் பண்ண சொல்றாங்க. எல்லாத்துலயுமே மூவ் பண்ண சொல்றாங்க. எதுல உங்களால ரொம்ப ஈஸியா மூவ் ஆக முடியும்? தண்ணியில. பாக்கியெல்லாம் இங்க போக போக என்ன ஆகும்? டிஸ்டர்பன்ஸ் அதிகமாயிட்டே வரும். இந்த கிளிசரின் இருக்கு பாத்தீங்களா? அங்க நீங்க கையை மூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த டிஸ்டர்ப் பண்ற கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா? இதைத்தான் பாகு நிலைன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கெட்டியா இருக்கிறது அப்படின்னு பேரை வச்சே நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ரைட். இதுக்கான விளக்கத்துக்கு வருவோம். என்னன்னா இப்போ ஒரு பைப் வழியா அந்த பாகு நிலை அதிகமா இருக்கிற ஒரு திரவம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி போகும்போது இது ஒரு திரவத்தினுடைய ஏடு, இது இன்னொரு ஏடு, இது இன்னொரு ஏடு, அப்படி இருக்குது. இந்த ஏடுகள் ஒன்று இன்னொன்றை எதிர்க்கும். அவற்றுக்கிடையே இது மூவ் ஆகுது, அதை பொறுத்து இது மூவ் ஆகுறப்போ ஒரு டிஸ்டர்ப் இருக்குங்க, எதிர்ப்பு இருக்குங்க. எப்படி மின்சாரத்துக்கு மின் தடை இருக்குதுன்னு நம்ம படிச்சோமா? உராய்வின் போது ஒரு தடுப்பு விசை மாதிரி திரவ ஏடுகள் ஒன்று மற்றொன்றை எதிர்க்குது. அதனால அது ஸ்லோ ஆயிக்குது. இது யாரை பொறுத்தது? ஒவ்வொரு திரவத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? திரவமும் வாயு பொருட்களும் பாய்ந்து செல்வதால் அதுக்கு பாய்மம்னு பேர் சொல்றாங்க. இப்ப நாம ஏதாவது ஒரு திரவத்தை பாய்மம்னு எடுத்துட்டு பேச போறோம். என்ன 2 மார்க் கொஸ்டின். ஒரு பாய்மத்தினுடைய பல்வேறு ஏடுகளுக்கு இடையே சார்பு இயக்கத்தை எதிர்க்கிற டிஸ்டர்ப் பண்ற அந்த பண்புக்கு பாகுநிலைன்னு பேர். இப்போ நம்ம பாகுநிலை யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ பார்த்ததுல கிளிசரின். அதுக்கு அடுத்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா யார் இருக்காங்கன்னு பாருங்க. விளக்கெண்ணெய் இருக்குது, நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ரைட். அடுத்த விஷயத்துக்கு வரலாங்களா? நாம ஸ்டோக் விதின்னு ஒரு விதியை இங்கே பயன்படுத்த போறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதோட ஃபார்முலா வந்து F = 6/ηA RV அப்படின்னு வருது. இதுல ஈட்டா என்பது ஒவ்வொரு பொருளுக்கும் பாகுநிலை மாறுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதை விளக்கிற பாகுநிலை எண். என்ன சொல்றாங்க இதுக்கு? திரவத்தின் பாகுநிலை எண் அப்படின்னு சொல்றாங்க. பாகுநிலையில வர்ற ஒரு மாறிலி அப்படி வேணா நான் வச்சுக்கிறீங்களா? சரிங்க. அடுத்து இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஒரு பெரிய லாங் டைப்பா இருக்கிற ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டேன். எப்படி நீளம் ஜாஸ்தியா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி எடுத்தாச்சு. அது ஃபுல்லா பாகுநிலை அதிகமா இருக்கிற ஒரு திரவத்தை நிரப்பி வச்சுட்டேன். என்ன அதுக்கு? கிளிசரின் வச்சிருக்கலாம், இல்லைன்னா விளக்கெண்ணெய் வச்சாச்சு. அதுல ஒரு இரும்பு குண்டு எடுத்துக்கிறேங்க நான். அந்த இரும்பு குண்டினுடைய ஆரம் வந்து ஸ்மாலார். சரிங்க. பாகுநிலை அதிகம் இருக்கிற திரவத்தை எடுத்துட்டேன். அதனுடைய பாகுநிலை எண் வந்து ஈட்டா. எப்படி படிக்கணும் இதை? ஈட்டா. ஒரு ஸ்மால் எண் போட்டு அப்படி கீழே இழுத்து விட்டீங்கன்னா அதுதான் ஈட்டா. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம போட்ட உடனே அந்த இரும்பு குண்டு என்ன ஆகணும்? நல்ல ஸ்பீடில் இறங்குங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? இந்த திரவம் அதை டிஸ்டர்ப் பண்ணுங்களா? அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகி ஒரு மாறாத திசை வேகத்துல இறங்கும். அந்த திசை வேகத்திற்கு முற்று திசை வேகம்னு பேருங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? அந்த பொருளானது ரொம்ப வேகமா வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாறாத திசை வேகத்தை பெறுகிறது. அதோட பெரும மதிப்பு தான் முற்று திசை வேகம்னு சொல்றாங்க. இது ஒரு தனி 2 மார்க் கொஸ்டின். பாருங்க. பாகுநிலை ஊடகத்தின் வழியே தானே விழும் ஒரு பொருளானது பெரும மாறா திசை வேகத்தை பெறும். அதற்கு மாறு முற்று திசை வேகம்னு பேருங்க. சம்டைம்ஸ் VT அப்படின்னு கூட இது எழுதுவாங்க. ஏன் இப்படி எழுதியிருக்காங்கன்னா டீனா டெர்மினல் வெலாசிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அதை காட்டுறதுக்காக இங்க T போட்டு வச்சிருக்காங்க. ரைட். இப்போ இந்த பேராசூட் இருக்கு பார்த்தீங்களா? அதை கட்டிட்டு குதிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்பீடா இறங்குவாங்களா? அதுக்கப்புறம் ஒரே மாதிரி மாறாம அப்படியே ஒரே ஸ்பீட்ல வருவாங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் முற்று திசை வேகம். சரிங்களா? இது சம்பந்தப்பட்ட ஒரு ஃபார்முலா தான் இந்த ஸ்டோக் விதி. ஸ்டோக் விதிக்கான ஃபார்முலா இங்க இருக்கு. F = 6/ηRV. இதுல Fங்கிறது பாகியல் விசை,
6 பைங்கிறது கேங்கிற மாறிலியோட மதிப்பு, ஈட்டா இங்க இருக்கிற திரவத்தினுடைய பாகியல் எண், ஆர் அங்க நம்ம பயன்படுத்துற இரும்பு குண்டோட ஆரம், வி முற்று திசை வேகம். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும்? இந்த ஈட்டா வேணும். ஏதாவது ஒண்ணுக்கு பரிமாண வாய்ப்பாடு கண்டுபிடிக்கணும்னா அது இருக்கிற மாதிரி ஒரு பேசிக் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கணும். ஸ்டோக் விதியிலிருந்து எடுத்தாச்சு. இந்த ஈட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. புக்கில் வேற ஒரு ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இது ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு டைம் சான்ஸ் கிடைக்கிறப்ப அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ரெடிங்களா? பேசிக். அடுத்து எனக்கு ஈட்டா இருக்கிற மாதிரி இதை மாற்றிக்கோங்க. இங்கே ஈட்டாவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, பாக்கியெல்லாம் சைடு சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? எஃப் பை 6 பை ஆர் வி. இதில் ஒவ்வொன்றுக்கும் பரிமாண வாய்ப்பாடு கொடுக்கலாங்களா? எஃப்ங்கிறது விசை, எம் எல் டி பவர் -2. இது அடிக்கடி வர்றதுனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். 6 பை அதுக்கு பரிமாண வாய்ப்பாடு இல்லை. ஆர் என்பது ஆரம், ஒரு வகையான நீளம், எனவே எல். வி திசை வேகம், முற்று திசை வேகம். எந்த திசை வேகமாக இருந்தாலும் நமக்கு எல் டி பவர் -1 தான். என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. இந்த எல் கேன்சல். இனி இந்த எல் மேலே போனால் என்ன ஆகும்? எல் பவர் -1ன்னு மாறிக்கும். எம் எல் பவர் -1. அடுத்து டி பவர் -2 அது மேலே இருக்குது. இது மேலே போனால் +1. மொத்தமாக என்னாச்சு? டி பவர் -1ன்னு மாறிடுச்சு. ஞாபகம் வைக்கிறது கூட ஈஸிங்க. ஈட்டாவினுடைய பரிமாண வாய்ப்பாடு எம் எல் பவர் -1 டி பவர் -1. சரிங்க. இப்போ இந்த கொஸ்டினே பாருங்க, நிறைய பேசிக் 2 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கோம். அது போக வழக்கமாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாலேருந்து பரிமாண வாய்ப்பாடை கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்தும் சில கொஸ்டின்ஸ் வரப்போகுது. வேர்டிங்ஸு அதை மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துடணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மீச்சி குணகம். இது எந்த பாடத்தில் வரும்னு பார்த்தீங்கன்னா திண்மங்கள் மற்றும் பாய்மங்களின் பண்புகள் அந்த பாடத்தில் வருது. இதுக்கு அடுத்து நாம் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஈர்ப்பியல், அந்த பாடத்தை சார்ந்து ஈர்ப்பியல் விதின்னு ஒன்று படிப்போம். அந்த விதியும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இங்கேயும் நிறைய மனப்பாடம் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. பரிமாண வாய்ப்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்ததை வச்சே கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ரைட். மீச்சி குணகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மீச்சி பண்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணுங்க ஃபர்ஸ்ட். அதை எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி ரெண்டு ஆப்போசிட். எலாஸ்டிக் அப்படின்னாலே திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்னா திருப்பி பழைய நிலைமைக்கு வர முடியாது. இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது. அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் இங்கே ஒரு விரலை வச்சு இங்கே ஒரு விரலை பிடிச்சி இழுக்கிறீங்க. விட்டீங்கன்னா என்ன ஆகும்? திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துருமா? கரெக்ட். அதுதான் எலாஸ்டிசிட்டி, மீச்சி பண்புன்னு சொல்றாங்க. நாம ஒரு விசையை கொடுத்து இழுக்கிறோம் இல்லைங்க, அந்த விசை என்ன பண்ணோம்? அதோட உருவத்தை மாத்திரக்கு ட்ரை பண்ணோம். அதனால அதுக்கு பேரு உருக்குலைவிக்கும் விசை அப்படின்னு பேருங்க. இப்ப நாம ஒரு விசையை கொடுத்து அதை இழுக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொருள் என்ன பண்ணோம்னா திருப்பி பழைய நிலைமையை அடையறக்காக அது ஒரு விசையை கொடுக்கும். அதுக்கு மீள் விசைன்னு பேருங்க. இந்த ரெண்டு விசைக்கு இடையில தான் இங்க நிகழ்ச்சி நடக்குது. சரிங்களா? இப்போ மீச்சி பண்பு என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு தனி கொஸ்டினா பார்த்துடலாம். ஒரு பொருள் இருக்குது, ரப்பர் பேண்டு. அது மேல உருக்குலைவிக்கும் விசை செயல்படுது. அந்த உருக்குலைவிக்கும் விசை நின்ன உடனே நாம விசையை கொடுக்க நிறுத்தியாச்சு. அது என்ன பண்ணும்? மீண்டும் தன்னுடைய தொடக்க வடிவம் மற்றும் அளவினை அப்படியே பழையபடி ரப்பர் பேண்டு பழைய நிலைமைக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த பொருள் மீச்சி பண்பு உடைய பொருள் அப்படின்னு பேருங்க. இந்த பண்புக்கு மீச்சி பண்புன்னு பேருங்க. சரிங்களா? புரியுதா என்ன நடக்குது அப்படின்னு? ரைட். இப்போ நாம ஒரு விசையை கொடுத்தோமா, அதுக்கு என்ன பேர் சொன்ன? உருக்குலைவிக்கும் விசை. அதுக்கு ஆப்போசிட்டா அந்த பொருள் திருப்பி பழைய நிலைமையை அடைகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு பார்த்தீங்களா? மீண்டும் தன்னுடைய நிலையை அடையுது. அதான் அதுக்கு ஐடியா. அதனால அந்த விசைக்கு பேரு மீள் விசைன்னு பேருங்க. இந்த மீள் விசை, அந்த பொருள் கொடுக்கிற விசை, அதுக்கு பேர் அகவிசைன்னு பேரு. அந்த அகவிசை ஓரலகு பரப்புல செயல்பட்டுச்சுன்னா அதுக்கு பேரு தகைவு. இப்போ இங்க இருந்து நம்ம ஃபார்முலா கெஸ் பண்ணிக்கோங்களா? ஓரலகு பரப்புல என்ன விசை செயல்படுதோ அதுதான் தகைவு. இங்கிலீஷ்ல இதை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இது அவ்வளவுதான். சரிங்க. அடுத்தது வாங்க. இப்போ நம்ம ஒரு விசையை கொடுத்து அந்த பொருளை இழுத்தாச்சு.
ட்ரை பண்ணுறோம். அதனால் அந்த பொருளோட நீளம் கொஞ்சம் நீட்டப்படலாமா, அல்லது அதோட சேஃப் கொஞ்சம் உருக்குலைந்து போகலாமா, அது எந்த அளவு உருக்குலைஞ்சு போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறதா திரிபு. திரிபுனா அதோட நிலை திரிந்து போகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளினுடைய அளவில் சிறிய மாற்றம் ஏற்படுவதை இந்த திரிபு விளக்குகிறது. எந்த அளவு அது உருக்குலைஞ்சுது, அது நீளத்தில் இருக்கலாம், பருமனில் இருக்கலாம், அதோடைய சேஃப்ல இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணா இருந்தாலும் எந்த அளவு அது உருக்குலைஞ்சுது அப்படின்னு சொல்றதா திரிபு. இப்போ உதாரணத்துக்கு எல்லுங்கிற நீளம் இருக்கிற ரப்பர் பேண்ட் இருக்குது. நீங்கள் பிடிச்சி இழுத்த உடனே அதோடைய நீளம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அது டெல் எல். இதுதான் அதில் ஏற்பட்ட மாற்றம். இப்போ திரிபுக்கான சமன்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பொருளில் ஏற்பட்ட நீள மாறுபாடு பை ஆரம்பத்தில் என்ன நீளம் இருந்துச்சு, இதுதான் திரிபுக்கான ஃபார்முலா. தகைவுன்னு ஒன்று புதுசாக பார்த்துருக்கோம், எஃப் பை ஏ, அதுக்கு ஃபார்முலா. திரிபுன்னு ஒன்று பார்த்துருக்கோம், நீளத்தில் ஏற்படும் மாறுபாடு பை ஆரம்ப நீளம், அதுக்கு வார்த்தைகள்லையும் எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாம் பின்னாடி பாடத்தில் நமக்கு வரப்போகுது. கொஞ்சம் அட்வான்ஸாக படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீளத்தில் மட்டும்தான் மாறுபாடு வருமா? இல்லை, பருமனில் வரலாம், அதோடைய உருவத்தில் வரலாம், எதுனாலும் இதுதான் பேசிக் ஐடியா. சரிங்களா? ரைட். இப்போ தகைவு திரிபு ரெண்டும் தெரிஞ்சிருச்சுங்களா? இந்த ரெண்டுக்கு இடையில நாம தகவு எடுத்தா அதுதான் நாம தேடி வந்த மீட்சி குணகம். தகைவை திரிபால வகுக்கிறாங்க. சரிங்க. அடுத்தது இந்த மீட்சி குணகம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து 3 வகையான மீட்சி குணகங்கள் இருக்குது. ஒய்ங்கிற குறியீட்டில் குறிக்கிற யங்குணகம், கேங்கிற குறியீட்டில் குறிக்கிற பரும குணகம், அப்புறம் ஈட்டாங்கிற குறியீட்டில் குறிக்கிற, ஈட்டா போட்டு இந்த இடத்துல ஒரு ஆர் காமிக்கிறாங்க, ரிஜிடிட்டி அப்படின்னு காட்டுறதுக்காக இங்கே ஆர் போட்டிருக்காங்க. அதுக்கு விரைப்பு குணகம் அல்லது சறுக்கு பயிற்சி குணகம்னு பேருங்க. ஸோ மொத்தம் 3 வகையான குணகம் மீட்சி குணகம்ங்கிற இதில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ என்னெல்லாம் புதுசாக படிச்சிருக்கோம்? மீட்சி பண்புனா என்ன, தகைவு என்றால் என்ன, திரிபு என்றால் என்ன, மீட்சி குணகத்திற்கான வரையறை யாவை, மீட்சி குணகத்தினுடைய 3 குணகங்கள் யாவை, இது எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துருவோம். சரிங்களா? ரைட். இப்போ நமக்கு தேவையான விஷயத்துக்கு வருவோம். இந்த பரிமாண வாய்ப்பாடு அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருவோம். திரிபுக்கு பரிமாண வாய்ப்பாடு இல்லை. ஏன்னா நீளத்தில் ஏற்பட்ட மாறுபாடும் எல் தான், ஆரம்ப நீளத்துக்கும் பரிமாண வாய்ப்பாடு எல் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிருங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன டைட்டிலுக்கு கீழே இப்போ பார்த்துட்டு இருக்கோம்னு பாருங்க, பரிமாணம் உள்ள மாறிலிகள் பார்த்துட்டு இருக்குமா? திரிபுங்கிறது என்ன? பரிமாணம் இல்லாத இயற்பியல் அளவை. இதுவே ஒரு நல்ல பாயிண்ட் தாங்க. சில இயற்பியல் அளவைகளுக்கு பரிமாண வாய்ப்பாடு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா மேலே இங்கேயே ஒரே மாதிரி வருது, அதனால தான். அதுக்கு நல்ல உதாரணம் திரிபு. சரிங்களா? ரைட். இப்போ வாங்க, மீட்சி குணகத்தோட ஃபார்முலால 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தகைவு, இன்னொருத்தர் திரிபு. அதுல திரிபுங்கிற ஆளுக்கு பரிமாண வாய்ப்பாடு இல்லை. அப்ப யாரோட பரிமாண வாய்ப்பாடு தான் ஆன்சரா வரப்போகுது? தகைவுக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு இருக்குதோ அதுதான் ஆன்சர். அதுதான் மீட்சி குணகத்துக்கு ஆன்சர். அதுதான் அடுத்து வரக்கூடிய யங்குணகம், பரும குணகம், விரைப்பு குணகம் எல்லாத்துக்குமே ஆன்சர். எத்தனை விஷயம் இங்க கிடைச்சிருக்குன்னு பாருங்க. தகைவு, மீட்சி குணகம், அப்புறம் இங்க இருக்கிற 3 பேர், மொத்தம் 5 பேர்த்துக்கு ஒரே பரிமாண வாய்ப்பாடு தான் இருக்குது. அதுவும் வேற ஒன்றும் இல்லைங்க, நாம அழுத்தத்துக்கு எஃப் பை ஏன்னு கண்டுபிடிச்சோமா, அதே தான். பாருங்க, நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான், புதுசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ரைட். இப்போ வாங்க, தகைவு ஈக்குவல் டு எஃப் பை ஏ சொல்லியிருக்கோம். எஃப்க்கு mL(T⁻²) இது பரிமாண வாய்ப்பாடு. கீழே பரப்புக்கு எல் ஸ்கொயர் வருது. இந்த எல் கேன்சல். mL⁻⁻1 T⁻². இதுதான் இந்த 5 விஷயத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு. நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்? ஈர்ப்பியல் விதி பார்க்க போறோம். அதை மனப்பாடம் பண்ணிக்கணும். நியூட்டனுடைய பொது ஈர்ப்பியல் விதி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஏன் பொதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே, அதாவது எம் நிறையுடைய ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தில் அதாவது அண்டத்தில் இருக்கிற அத்தனை பொருளையும் ஈர்க்குது. இதுதான் அடிப்படை. அப்படி உண்டாகிற அந்த விசையினுடைய மதிப்பு எதை சார்ந்திருக்கும் அப்படின்னு 2 லிஸ்ட் சொல்றாங்க.
இப்போ 2 பொருள் இருக்குன்னா அந்த 2 பொருளினுடைய நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் தகவல் இருக்கும். அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய இருமடிக்கு எதிர் தகவல் இருக்கும். இப்போ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கிடைக்குதுன்னா, எஃப் உண்டாகக்கூடிய விசை நிறை பெருக்கல் பலனிற்கு நேர் தகவல் இருக்கும். நான் ஒரு 2 பொருள் நினச்சிக்கிறேன். ஒரு பொருள் M1 இங்கே இருக்குது. இது வேணால் நீங்கள் சூரியன்னு வச்சுக்கோங்க. இது பூமி M2. 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற தொலைவு வந்து R. சரிங்களா? இப்போ நிறைகளினுடைய பெருக்கல் பலனுக்கு நேர் தகவல் இருக்கும். அவங்க 2 பேர்த்துக்கு இருக்கிற தொலைவு எவ்வளோன்னு பாருங்க, R. அதனுடைய இருமடிக்கு எதிர் தகவல் இருக்கும். பாருங்க, ஸ்ட்ரைட்டா இருக்கிறது நேர் தகவு, இப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எதிர் தகவுன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி. ரைட். இப்போ இந்த மாறிலி, ஒரு மாறிலி இங்க வருதா, இதுக்கு பேரு பொது ஈர்ப்பியல் விதி. இங்க ஒரு மாறிலி வரப்போகுது, அந்த மாறிலி ஈர்ப்பியல் மாறிலி கேபிட்டல் G. என்ன ஆகுதுன்னு பாருங்க, F ஈக்குவல் டு G M1 M2 by R ஸ்கொயர். பேசிக் ஃபார்முலா கிடைச்சிருச்சுங்களா? நீ நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாமா? G ஈக்குவல் டு, இது G மட்டும் அங்கே வச்சுருக்கேன், பாக்கியெல்லாம் சைடு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். F R ஸ்கொயர் பை M1 M2. இப்போ Fக்கு என்ன பரிமாண வாய்ப்பாடு கிடைக்குங்க? ML T பவர் -2. R தொலைவு, நீளம், L ஸ்கொயர். கீழே நிறை கேபிட்டல் M வரும். எத்தனை முறை வருது? 2 முறை வருது. M இன்ட்டு M, ஸோ M ஸ்கொயர். என்ன நடக்குதுன்னு பாருங்க, இங்கே இருக்கிற ஒரு M, இங்கே இருக்கிற ஒரு M கேன்சல். இந்த M மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? M பவர் -1ன்னு மாறிடும். M பவர் -1. எத்தனை L இருக்குன்னு பாருங்க, 3 L கியூப். T என்னன்னு இருக்குது? T பவர் -2. அவ்வளோதாங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம நிறைய இடத்துல இந்த கேபிட்டல் G பயன்படுத்துவோம். இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது, உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுதான்னு பாருங்கள். என்னென்னா MLT எப்போவும் நாம் பயன்படுத்துறது. அப்புறம் 1 2 3, இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அவ்வளோதான். இங்கே Gக்கு தேவைன்னா டக்குன்னு இங்கே வந்துடலாம். சரிங்களா? இந்த G ரொம்ப முக்கியம். அடுத்து இருக்கிறது ஒளியினுடைய திசை வேகம். ஒளியினுடைய திசை வேகத்தை Cன்னு சொல்கிறாங்க. இதோட மதிப்பு மாறாத மதிப்பு தான், எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். எவ்வளோ இதோட மதிப்பு இருக்குன்னா 3 × 10⁸ ms பவர் -1 இதோட மதிப்பு. ரைட். இதுக்கு பரிமாண வாய்ப்பாடு நமக்கு திசை வேகம் அப்படின்னா LT பவர் -1 ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் ஒரு புது ஃபார்முலா நம்ம கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால ஒரு ஃபார்முலா கற்றுக்கலாம். அதுவும் நமக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். என்னன்னா ஒளியின் திசை வேகம் C ஈக்குவல் டு நியூ லாம்டா. இதுதான் அந்த ஃபார்முலா. இன்னைக்கு புதுசாக கற்றுக்கிறதா வச்சுக்கோங்க. இது அதிர்வெண், ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க பாருங்க. சம்டைம்ஸ் இதுக்கு பதிலாக F கூட யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு. நியூ அதிர்வெண் 1/Tன்னு கூட நம்ம ஏற்கனவே இந்த அதிர்வெண்ணுக்கு பார்த்துருக்க ஞாபகம் இருக்குங்களா? இந்த லாம்டாங்கிறத அலை நீளம், ஒரு வகையான நீளம்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பரிமாண வாய்ப்பாடு கொடுக்கலாங்களா? C நாம் கண்டுபிடிக்க போகிறது நியூ நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், 1/Tன்னு வச்சுக்கலாம். நியூ அல்லது Fனா /T. இப்போ பரிமாண வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா T பவர் -1ன்னு வரும். ஸோ T பவர் -1. லாம்டாங்கிறது என்னங்க? வேவ் லென்த், அலை நீளம்னு சொன்னால் ஒரு வகையான நீளம். L வரிசையை சேர்த்து எழுதிக்கோங்க. L T பவர் -1. ரொம்ப ப்ராப்பராக எழுதுறதுங்க M பவர் 0 L பவர் 1 T பவர் -1 ஸ்கொயர் பிராக்கெட். சரிங்க. அடுத்ததுக்கு போகலாங்களா? ஆற்றல். ஆற்றலும் நம்ம பல முறை பார்த்துட்டோம். சரிங்களா? இருந்தாலும் புது ஃபார்முலா கற்றுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், E ஈக்குவல் டு MC ஸ்கொயர் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஐன்ஸ்டீனுடைய நிறை ஆற்றல் இணைமாற்று சமன்பாடுன்னு இதுக்கு பேருங்க. நிறை ஆற்றலாக மாறுது, அதே மாதிரி ஆற்றல் நிறையாக மாறுது அப்படிங்கிறது இந்த சமன்பாடோட ஸ்பெஷல் முக்கியமான சமன்பாடு இது ஃபிசிக்ஸில். ரைட். அதனால் அந்த ஃபார்முலா படிச்சுக்கலாம். E ஈக்குவல் டு MC ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்னா
E ஈக்குவல் டு ஹெச் நியூங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். E ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் E ஈக்குவல் ஆஃப் எம்வி ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி E ஈக்குவல் டு எம்ஜிஹெச் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ ஒரு புது ஃபார்முலா நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எம்முக்கு பதிலாக கேபிட்டல் எம் சி எல்டி பவர் -1 இப்போ தான் பார்த்தோம். ஒளியினுடைய திசை வேகம் அதை 2 முறை எழுதிக்கிறேன் நான். இப்போ என்ன நடக்கும்னு பாருங்க. எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 இதுவும் நான் பார்த்தது தான். ஆனால் ஒரு புது ஃபார்முலா கற்றுக்கிறதுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்க. அடுத்தது பிளாங்க் மாறிலி. பிளாங்க் மாறிலி நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா E ஈக்குவல் டு ஹெச் நியூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் ஹெச்ங்கிறது. இப்போ நம்ம வேறு ஃபார்முலா கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பார்க்கலாம். ஹெச் இருக்கணுங்களா ஃபார்முலா? லாம்டா அலைநீளம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஹெச் பை எம்வின்னு ஒரு எம்வினா உந்தம் பி. சரிங்க. இது டி பிராலி அலைநீளம் அப்படின்னு இந்த லாம்டாவை சொல்கிறாங்க. இந்த சமன்பாடுக்கு டி பிராலி சமன்பாடு அப்படின்னு பேர். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் கூட இதை படிச்சிருப்பீங்க. இங்கிருந்து வரேன் நான். லாம்டா ஈக்குவல் டுன்னு இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேணுங்க? ஹெச் ஈக்குவல் டுன்னு அதை மாற்றிக்கணும். நமக்கு தேவையான வகையில் மாற்றிக்கணும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? லாம்டா எம்வி எல்லாமே நம்ம கேள்விப்பட்டது. லாம்டா அலைநீளம் அதனால் கேபிட்டல் எல், எம் நிறை அதனால் கேபிட்டல் எம், வி திசைவேகம், எல் டி பவர் -. எல்லாம் ஆர்டராக எழுதிக்கலாங்களா? எம் எல் டி. எம் ஒன்றே ஒன்று இருக்குது, எல் 2 இருக்குது. அடுத்தது டி வந்து 1 இருக்குது, -1. அவ்வளோதான். இதுவரைக்கும் நாம் மொத்தம் 6 பரிமாணம் உள்ள மாறிலி பார்த்துருக்கோம். இந்த 6 முக்கியமானது. நிறைய சம்மில் இதை கேட்பாங்க. கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதையே இன்னைக்கு பார்த்ததை பார்க்காம ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதிக்கணும்.